50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாமக ஒன்றிணையுமா? யார் பக்கம் கட்சி இருக்கிறது? அதிமுகவின் கூட்டணி எப்படி அமையும்? இதை பற்றி பேசுவதற்காக தமிழக தன்னுரிமை கழக தலைவர் திரு பழ கருப்பையா நம்முடன் இணைக்கிறார். வணக்கம் திரு பழ கருப்பையா. பாமக பிரிஞ்சிருச்சா? ஒன்னாகும்? ஒன்றாகும், ஆகாமல் எங்கு போவது? இல்லை என்றாலும் ஒன்றாகாமல் ஒன்று செய்ய முடியாது. அது இவ்வளவு அன்புமணி நெருக்கி கொண்டே இருக்க வேண்டாம். விட்டு கொடுத்து தகப்பனிடம் அவர் போக்குக்கு விட்டு அவரை நெகிழச் செய்வது சிறந்த பழக்கமா? அதை விட்டு விட்டு ஒன்றிலும் அது இவர் செய்த பெரும் பிழையே அவர் நீக்கியவர்களெல்லாம் இவர் மீண்டும் நியமித்தது. அது ஒரு எரிச்சலை உண்டாகும். நாம் நீக்குகிறோம், அவர் நீக்கிய 10 நிமிடத்தில் உங்களுக்கு கடிதம் வரும், நீங்களெல்லாம் மீண்டும் அந்த பொறுப்பில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரல்ல, நான் தான், ஐ ஆம் த டிசைடிங் அத்தாரிட்டி என்று இவர் சொல்ல விரும்புகிறார். அது ஒரு சேலஞ்சிங்கான ஒன்று தான். அது அறைகூவல் விடுக்கிறார் என்று தான் நினைப்பார்களே தவிர. ஆகவே இப்போ நேற்று குருமூர்த்தியெல்லாம் என்ன பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆக இப்பொழுது அதிமுகவும் பிஜேபியும் ஒரே அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் அன்புமணி விரும்பும் பிஜேபியும் ராமதாஸ் விரும்பும் அதிமுகவும் ஒரு அணியில் இருப்பதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன், இவர் நான் தலைவராக இருக்கிறேன், நீங்கள் வீட்டோ செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். வீட்டோ என்பது 1-2க்கு செய்யலாம், எல்லாவற்றுக்கும் வீட்டோ செய்ய முடியாது. அதனாலே அதிகாரத்தை தன் பக்கம் வைத்து கொண்டு எங்காவது நீங்கள் வேறுபட்டால் சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருந்து யூ கேன் வீட்டோ இட் என்று சொல்வது என்பது ஒரு வகை. ஆனாலும் கூட என்னத்திற்கு இவ்வளவு நெருக்கிய அடுத்த வேற்று மனிதனா அவர்? என்ன பிரச்சனை? அவருக்கு பிரச்சனை என்பது கூட்டணி சேர்வதில் தொடங்கி இருக்கிறது என்று தான் நினைக்கின்றேன். கூட்டணியை சேர்வது தவறாக போகும்போது கட்சி தோல்வி அடைகிறது. கட்சி தோல்வி அடைந்தால் அது அதனுடைய இருப்பு கேள்விக்குள்ளாகும். அது ஒரு பெரிய சென்ற தேர்தலில் அதுதான் நடந்தது. ஒரு பக்கம் இவர் பேசிக்கொண்டே இருந்தால் அதிமுகவோடு பேசுவதற்கு சண்முகம் போன்றவர்களெல்லாம் இவருடைய தோட்டத்தில் இருந்தார்கள். எவ்வளவு இடம் என்றெல்லாம் முடிவு செய்து விட்ட பிறகு அவர் போய் பிஜேபியோடு சேர்ந்து விட்டார். சரி, சேர்ந்தார், அது பெரிய வெற்றி. இவர் மந்திரியாக ஆகியிருந்தால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நம்மை விட நம்முடைய மகன் எடுத்த முடிவு சிறந்த முடிவு என்று இயற்கையாக ஒப்புக்கொள்ளுகின்ற நிலை மனித இயல்பில் ஏற்படும். அது அல்லாமல் அது முழுவதுமாக துளைத்து விட்டது என்பதும், திருமாவளவனுக்கு 2 MP இருக்கிறது நமக்கு வெறும் சுழியம்தான் என்று சொன்னால் அது ஒரு எரிச்சலை அவருக்கு உண்டாக்குகிறது. அப்படியானால் என்ன, நாம் பெரிய சமூகம், பெரிய கட்சி, எவ்வளவு காலத்து கட்சி, 40 ஆண்டு கட்சி, கடைசியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தில் மந்திரிகளாகலாம் இருந்த காலம் போய் அன்புமணி இருந்தார். அதற்கு முன்பு தலித் ஏழுமலை இருந்தார், பொன்னுசாமி இருந்தார். பொன்னுசாமியெல்லாம் நேர்மையான மனிதர். பொன்னுசாமி சாதாரணமாகத்தான் இருக்கிறார். மத்திய அரசாங்கத்திலே மந்திரியாக இருந்தவர் போல் இல்லை. ஒரு நாள் இங்கே வந்திருந்தால் நான் பேசி கொண்டிருந்தேன். ரொம்ப வியப்பாக இருந்தது. அவரும் இவ்வளவுக்கும் ஒரு தாழ்த்தப்பட்டவர், படித்தவர், அரசு அலுவலகங்களில் வேலை பார்த்தவர், அதெல்லாம் அமைச்சராக இருந்திருக்கிறார். இருந்த இடம் தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் அது நான் வெற்றி பெறவில்லை என்றால் வெற்றி தான் அளவுகோல் இன்றைய அரசியலில். ஆகவே அதனாலே இது இப்படியே போய் நெருக்கி இப்படியே விடுவதை விட நாம் பெருந்தன்மையாக விட்டோம் என்று இருப்பது சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் பிரச்சனை கொள்கை தானே, குடும்ப பிரச்சனை. கொள்கையில் என்ன இருக்கிறது? அது ஒரு சமூக கட்சியாகவே சமூகத்தின் மேம்பாடு தான் அதனுடைய அடிப்படை கொள்கை, அவ்வளோதான். குடும்பமெல்லாம் இருக்கும், குடும்பத்துக்குள்ளே போனால். நான் கூட ஐயா ராமதாஸுக்கு ஒரு யோசனை சொன்னேன், முகுந்தனை தூக்கி விடுங்கள் என்றால், நான் ஒரு பிழை செய்தேன், என்னுடைய மகனை அரசியலில் கொண்டு வந்து அவனை முதலமைச்சர் வேட்பாளராக மட்டும் ஆக்கவில்லை, மத்திய அமைச்சராகவும் ஆக்கினேன். அதன் மூலம் நான் 2 சத்தியங்களை செய்து மக்களுக்கு கொடுத்திருந்தேன். அதில் ஒரு சத்தியத்தை தவறிவிட்டேன். ஒரு சத்தியம், நான் போவதில்லை என்பதை காப்பாற்றி கொண்டேன், பதவியை அடைவதில்லை என்பதை காப்பாற்றி கொண்டேன் என்று அவர் சொன்ன காரணத்தினால் அன்புமணியை போட்டு இவ்வளவு சோதனைகள் செய்த பிறகு குடும்ப அரசியலே சரியாக வரவில்லை என்று மாற்றானை விமர்சிப்பது போல் விமர்சிக்கின்ற நிலைமை ராமதாஸுக்கு ஏற்பட்டுவிட்ட பிறகு மீண்டும் அப்புறம் மூந்தன் அந்த அரசியலுக்குள் வருவது என்பது தேவையற்றது. ஏனென்றால் மறுபடியும் அது குடும்ப அரசியலாக 5 ஆண்டுகள் கழித்து அவர் ஒரு நிலையை பெறுவார், மீண்டும் வேறுவார். ஆகவே இவர் எடுத்த பழைய முடிவு சிறந்த முடிவு. குடும்பம் அதற்குள் நுழைவதில்லை என்பது ஒரு சிறந்த முடிவு. சரி, இவர் வந்து விட்டார், நிலை பெற்று விட்டார், இனிமேல் இவரை வெளியே தள்ள முடியாது.
புதியதானவர்களையும் மறுபடியும் கொண்டு வந்து குடும்பம் நிலைபெறுமாறு செய்வது என்பது ஏற்கனவே அவர் கொண்டிருந்த முடிவுகளுக்கு மாறானது. அதோடு அவர் ரொம்ப பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்துருக்கிறார். நேற்று தியாகு பேசியதை நான் கேட்டேன். ரொம்ப தியாகு நல்ல அறிவார்ந்த மனிதர், கம்யூனிஸ்ட், டெரிபிளி கம்யூனிஸ்ட். ஆமாம், அவர் பேசினார், நான் கேட்டேன். அவர் சொன்னார், தொடக்க காலத்தில் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு அவர் ஆலோசிப்பதற்கு எங்களையெல்லாம் கூடவே வைத்திருந்தார். நாங்களெல்லாம் கூடவே இருந்தோம். ஒவ்வொரு நாளும் காலையில் உட்கார்ந்து பேசி 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 கருத்துக்கள், அறிக்கைகள், தீர்மானங்கள் முடிவாகும். அப்பொழுதெல்லாம் இந்த தீரன் மிதிவண்டி ஓட்டுவார், ராமதாஸ் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார். ஒரு மிதிவண்டியில் தீரன் ஓட்ட, தீரன் தான் தலைவர். தீரன் ஒரு நல்ல பேச்சாளி. இப்பொழுது என்ன ஆனார்ன்னு எனக்கு தெரியவில்லை. அவர் தமிழ் படித்தவர், நல்ல பேச்சாளி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் வழிபடுவதற்கு ராமதாஸ், தீரன் எல்லாம் ஒரு பெரிய காரணம். அது நல்ல தமிழ் உணர்வுடைய கட்சியாக அதை உருவாக்கியிருக்கிறார்கள். அதனாலே மிதிவண்டியில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு ஒரு தலைவர் போய் கட்சி வளர்ப்பது என்றால், அதை ஒரு 40 ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற போது அந்த பிடி நம்மிடம் இல்லை என்றால், அந்த போன காலம், பாடுபட்ட காலம், 4 பேரை சந்தித்து ஒரு கூட்டம் என்று நடக்கின்ற போது ஒரு 10 பேர் நிற்பார்களாம். அந்த 10 பேருக்கும் அசராமல் பேசுவார் ராமதாஸ். சொன்னார், அவர் தியாகி சொன்னார், அவர் நன்றாக புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள கூடியவர். அதனால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் சுற்றி அரவணைத்து வைத்திருந்தார். நாங்கள் சொல்வது தான் வேத வாக்கு என்று நினைப்பார். இப்போ என்ன பிரச்சனை? பாஜக அதிமுக தான் பிரச்சனையா? வேற என்ன பாஜக பக்கம் அன்புமணி கொண்டு போறாருங்கிற பிரச்சனையா? ஆனால் அதுக்கு இல்லைப்பா, அதுக்கு வேலை இல்லை. சென்ற முறை பிஜேபி பக்கம் அவர் கொண்டு போய் விட்டார். அதன் காரணமாக தோல்வி அடைந்து விட்டோம். அதிமுக பக்கம் இருந்ததால் அதிமுகவும் 7 இடங்களில் வென்றிருக்கும், பாமக 3 இடங்களுக்கு வந்திருக்கும். அது வீணாக போய்விட்டதே. அது நம்முடைய அரசியலில் ஒரு 5 ஆண்டுகளை வீணாக்குவது என்பது ரொம்ப கொடுமையானது தானே என்று அவர் கோபப்பட்டார். அதனாலே இந்த கட்சியினுடைய பொறுப்பை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இப்பொழுது என்ன பிரச்சனையாக இருக்கும் என்றால், நான் சொல்லுகிறேன், வேட்பாளர் நியமிக்கின்ற உரிமை, தலைவராக இருந்து கட்சி நிர்வாகிகளை நியமிக்கின்ற உரிமை, அப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் தீர்மானங்களில் மற்றவற்றில் தன்னுடைய அறிவுதான் புலப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற போக்கு, இவையெல்லாம் ராமதாஸிடம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர்கிட்ட தான் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இவர்களும் தவிர்க்க முடியவில்லையே. ஒரு கட்சியை 2ஆக பிளந்து செல்வதனாலே கட்சி வாக்காளர்கள் ராமதாஸ் பக்கம் தான் இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய தனி கருத்து. நிர்வாகிகள் எல்லாரும் அவர் பக்கம் இருக்காங்க. நிர்வாகிகள், கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன செய்வது? நிர்வாகிகளை விட ஒரு கட்டத்தில் இந்திரா காந்தி பேங்க் நேஷனலைசேஷன், ஜமீன்தார் ஒழிப்பு, ராஜாக்கள் ஒழிப்பு எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். காங்கிரஸ் 2ஆக பிளந்தது. நிறுவன காங்கிரஸ் என்று சொல்லப்பட்ட ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ், இட் வாஸ் வித் பாட்டீல், காமராஜ் அண்ட் மொராஜி தேசாய் அண்ட் அதர்ஸ். ஆனால் இந்திரா காந்தியிடம் அமைப்பு இல்லை. ஓட்டு அள்ளி கொண்டு வந்து 1971 அவர் அடித்த அடி இது மேலும் பெறாத வெற்றியை பெற்றார் இந்திரா காந்தி. அப்பொழுது சிண்டிகேட் காங்கிரஸ் உட்கார்ந்து விட்டது. அது இண்டிகேட் என்றும் இது சிண்டிகேட் என்றும் பேசப்பட்டது. நானெல்லாம் காமராஜோடு தான் இருந்தேன். 71 அவ்வளவு மாபெரும் தோல்வி. கருணாநிதி 170-180 இடங்கள் வருவதற்கே இந்திரா காந்தியினுடைய இமேஜ் தான் காரணம், தோற்றம் காரணம். ஆகவே அவ்வளவு பெரிய வெற்றி அவருக்கு வந்தது வாக்கு வங்கி தன் பக்கம் இருக்கிறது என்று அவருக்கே தெரிந்திருக்கவில்லை. அதனாலே தமிழ்நாட்டுக்கு வருகிற போது இந்திரா காந்தி சொன்னார், நமக்கு நம்முடைய வலிமை புறப்படாததினால் நாம் இருக்க வேண்டிய இடத்தில் மாற்றார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார். கருணாநிதி இவ்வளவு பெரிய வெற்றியை, கருணாநிதியினுடைய தலைமை ஊன்ற வேண்டுமென்றால் 71 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதனாலே ஓராண்டுக்கு முன்னாலேயே அவர் ராஜினாமா செய்கிறார். இந்திரா காந்தி என்ன சொல்லுவார், உங்களோடு சேர்ந்து நான் தேர்தலுக்கு வந்து விடுகிறேன். ஓராண்டு கழித்து வந்தால், இந்திரா காந்தியினுடைய பலம் புலப்பட்டிருந்தால் அடுத்த தடவை கருணாநிதியை விரட்டி விட்டு இந்திரா காந்தி ஆட்சி அமைத்திருப்பார் தமிழ்நாட்டில். ஆமாம், ஓராண்டு கழித்து இவருடைய வலிமை இவருக்கு புலப்பட்டு விடுகிறது அந்த தேர்தலில். அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு நடக்கின்ற தேர்தலில் தன்னுடைய ஆட்களை நியமித்து, நீ போ, உன்னுடைய கூட்டணியும் வேண்டாம், நீயும் வேண்டாம் என்று சொல்லி மறுத்திருப்பாரே. அது நடக்கவில்லையே. கருணாநிதி ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக முன்கூட்டியே தேர்தலை சந்திப்ப தயாரானார். இந்திரா காந்தியும் அங்கே தமிழ்நாட்டில் காமராஜ் தானே காங்கிரஸ், நமக்கு அங்கே காங்கிரஸ் இல்லையே. ஆகவே இருக்கிற சுப்பிரமணியம் மாதிரி ஒரு 10 பேரை கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக அவர் இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார். அப்பொழுது ஒரு எம்எல்ஏ கூட காங்கிரஸ் நிற்கவில்லை, எல்லாம் 10 எம்பி இவர்கள் வந்தார்கள், அவ்வளோதான். சுப்பிரமணியம் மந்திரியானார். அந்த ஃபார்முலா காலங்காலமாக பின்பற்ற உட்பட்டு விட்டது காங்கிரஸில். அதாவது நமக்கு தமிழ்நாட்டில் கட்சி வேண்டாம், சும்மா இப்போ ஒரு 20-25 பேர் இருக்கிறார்கள்,
ஆனால் இவர்கள் நமக்கு முக்கியமில்லை. இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலும் முக்கியமில்லை, ஆட்சியும் முக்கியமில்லை. நமக்கு முக்கியம் எங்கேயாவது இருந்து மெஜாரிட்டியை காங்கிரஸ் பெற்றுவிடும், அதில் போய் நாம் மந்திரி ஆகிவிடுவோம். 10 பேர் போனால் போதும். இந்த 10 பேரும் கூட்டணி தயவிலே இருப்பார். இந்திரா காந்தி தயவிலே இருந்து என்ன கருணாநிதியோடு கூட்டி சேர்ந்து 10 இடத்தை பெற்று அதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் காங்கிரஸ் தனித்து நின்றதில்லை. அதனாலே அந்த வகையிலே நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் தனித்து நின்று போராடி இருந்தால் மாற்று கட்சியாக உருவாகியிருக்கும். அண்ணாமலை ஒரு தடவை முயற்சியாக செய்தாரே, முயற்சி செய்து ஒரு 7% ஓட்டுக்கு அவர் வந்தாரே. மற்ற கட்சிகளுடைய ஓட்டையெல்லாம் சேர்த்து வாங்கியது வெட்டி விடுங்கள். இவர் ஒரு 8% ஓட்டுக்கு 3% தானே இருந்தது வந்தார். அந்த முயற்சியை கூட இந்த காங்கிரஸ் செய்யவில்லையே. ஆகாத தலைவர்களை போட்டுக்கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் இந்த ஆகாத தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு, குற்ற வழக்குகள், அது இது என்று பேசி கடைசியில் காங்கிரஸ் உருப்படாமல் போய்விட்டது. பாமக பற்றி பேசணும். வேற என்ன பிரச்சனை இருக்கும்? 2 பேருமே ஒருத்தர் அதிமுக பக்கம் போறாரு. கடைசியில் என்னவாக இருந்தால் அது சரியாக வரும் என்றால் அவர் ஒரு பிடிவாதமான ஆள். ராமதாஸ் கேண்டிடேட் பெறுகின்ற உரிமை, நிர்வாகிகளை நியமிக்கின்ற உரிமை, கருத்துக்களையும் கூட்டணியையும் முடிவு செய்கின்ற உரிமை, அதற்கு தலைவராக நீ எஞ்சிய காலத்திற்கு தான் இருக்க வேண்டும் என்கிற நினைப்பிலிருந்து அவர் வெளியே வருவார் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் இந்த தலைவர் பதவி தான் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தலைவராக நான் இருக்கிறேன், எஞ்சிய காலம் முழுவதும் இருக்கிறேன், அப்புறம் எப்படியோ தொலைங்கள் என்று தான் சொல்லுவார் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய இயல்பு கட்சி உடைஞ்சிரும்ல, உடையாது, உடைந்தால் பயன்படாது. அது ராமதாஸுக்கு வாக்கு வங்கி ராமதாஸனுடைய முகம் பற்றியது தான். நான் சொல்லுகிறேன், இவர்கள் உடைந்து போனாலும் கட்சி தான் இவர்களோடு இருக்குமே தவிர, ஒவ்வொரு ஊருக்கும் கமிட்டி இருக்கும், கட்சி இருக்கும். சில இடங்களில் ராமதாஸுக்கு கட்சியே இருக்காது. அதனால தான் சொன்னேன், இந்திரா காந்தி எந்த கட்சியும் இல்லாமல், ஆர்கனைசேஷனும் இல்லாமல், இந்திரா காந்தி ஒரு இமேஜ், ஒரே ஒரு இமேஜ், ஒரே ஒரு ஸ்லோகன், ஒரே ஒரு முகம், இந்திரா காந்தியினுடைய முகம், ஒரே ஒரு ஸ்லோகன், குவிட் பாவர்ட்டி, வறுமையே வெளியேறு. என்னமோ ராமா வெளியே போடா என்று சொல்வது போல ரொம்ப எளிதாக வறுமையே வெளியேறு என்றால் she has so many plans. அது she can eradicate poverty என்பது போல ஒரு தோற்றம் ரொம்ப எளிதாக உருவாகியது. ஏன்னா பேங்க்ஸ் கேட் பின் நேஷனலைஸ்டு, தீஸ் மகாராஜாஸ் கேட் பின் சென்ட் அவுட். என்ன அந்த இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையுடைய அவ்வளவு பெரிய காமராஜர் அடிபட்டு விட்டார். அந்த ராமதாஸ் இந்த மாதிரி செய்ய முடியுமா அன்புமணியை மீறி? இல்லை, அவருடைய இயல்பு தான். அவர் எந்த கட்டத்திலும் தன்னுடைய இடத்தை விட்டு, ஏனென்றால் அவருக்கு அந்த மனதில் இருப்பது இது ஒவ்வொரு செங்கலாக நாம் வைத்து கட்டிய கட்சி. ஆகவே இதை கெடுத்து விட்டு போய்விடுவானோ மகன் என்று கடுமையான வார்த்தைகளால் மகனை அர்ச்சித்தார். ஆனால் அன்புமணியுடைய அரசியல் வியூகங்கள் அது வளமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உத்திகள் ரொம்ப திடமா இருக்கு. இல்லை, உத்தி வெற்றி பெற்று போகணும்ல. பிஜேபியோடு சேர்ந்து உத்தி உட்கார்ந்து போச்சு. அவருடைய துணைவியாரை தோற்று போனார்களே. அதனாலே உத்தி என்பது அது ராமதாசனுடைய உத்தியின்படி இருந்தால் எடப்பாடியும் 8 இடத்தை பெற்றிருப்பார், இவரும் 3 இடத்தை பெற்றிருப்பார். அதனால் உத்தி என்பது தன்னுடைய உத்தி தான் சரியாக இருக்கும். இன்றைக்கு ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒன்றாக இருப்பதினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 8 மாதம் சென்று பிரிந்தால் மறுபடியும் இவர் பிஜேபி பக்கம்தான் நிற்பார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கடைசி வரையிலும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் கூட்டணி உருவாகக்கூடாது. உருவான தேவையில்லாத பேச்சுக்கள் உருவாகும். என்ன அந்த நேரம் சரி வந்தோமா, பொசுக்கென்று கூட்டணியை உருவாக்கினோமா, தேர்தலை சந்தித்தோமா, வென்றோமா, தோற்றோமா என்று இருக்க வேண்டுமே தவிர, இவருக்கு அமித்ஷாவுக்கு என்ன பயம் என்றால், இந்த விஜய் மறுபடியும் திரும்பி அதற்குள் போய் தொலைஞ்சு விடுவானோ, பிறகு நம்மளை சேர்க்கக்கூடாது என்று சொல்வானே அதிமுகவுக்கு. அதன் காரணமாக நான் வெளியே நின்றால் படுமோசமாக போய்விடுவேன், மறுபடியும் 2-3 விழுக்காடு ஓட்டுக்கு போய்விடுவோமே என்ற பயம்தான் அமித்ஷாவை ரொம்ப நெருக்கடி கொடுத்து எங்களை இப்போவே சேர்த்துக்கொள், கொஞ்சம் பொண்ணு சடங்காக வெட்டி கல்யாணம் பண்ணலாம்னா அதெல்லாம் சடங்காகிற பருவத்தில் இருக்கா, அதெல்லாம் ஒரு மாதத்தில் சடங்காகிடுவா, தாலியை கட்டுன்னு சொல்லுவது போல் நெருக்கடி ஏன் கொடுத்தார்கள் என்றால் வேறு ஒருவன் உள்ளே வந்து விடுவானோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக. இப்போ உள்ளே வந்த பிறகு அவரை இழுப்பதற்கு முயல்வார்கள், நெருக்குவார்கள். மத்திய அரசாங்கமே சேர்ந்து கொண்டு நெருக்கும், அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். வருகிறது என்பதை அப்புறம் பார்ப்போம். இருந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்னால் கூட்டணிகள் முடிவு செய்யப்பட்டால் எதிர்கூட்டணியும் கலைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சும்மா போட்டு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே போட்டு இழுத்து, ஆகவே இதெல்லாம் விஜய் வருவாரா அதிமுக பிஜேபி கூட்டணி? வர வேண்டும், வராவிட்டால் ஒரு பயனும் இல்லை. நான் சொல்லுகிறேன், வர வேண்டும் சொல்றீங்க.
வர வேண்டும். ஏன் வர வேண்டும். இல்லாவிட்டால் விஜயகாந்த் 3வது அணி அமைத்தது போல கூடாரம் காலி ஆகிவிடும். அவர் இந்த அம்மா பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். வெதர் விஜயகாந்த் ஷுட் பி எ கிங் ஆர் கிங் மேக்கர் என்று கேட்டார்கள். எல்லாரும் கிங் 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 என்று கை தூக்கியதை நான் பார்த்தேன் அது தொலைக்காட்சியில். லெட் ஹிம் பி எ கிங் நாட் த கிங் மேக்கர். எதுக்கு இன்னொருத்தனை தூக்கி சிம்மாசனத்தில் வைக்க வேண்டாம், நீங்களே அமருங்கள் அரியணையில் என்று சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அரியணையில் உட்காருவது என்று இவர் திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட்டு, இந்த கம்யூனிஸ்ட்டு, அந்த கம்யூனிஸ்ட்டு இருக்கிற 12 கட்சிகள் சேர்ந்து ஆளுயர மாலைகள் பெரிய அளவுக்கு ஒரு மாலை தான் நிற்கும். இதெல்லாம் இப்போ 10-12 தலைவர்கள் இருப்பதனால் 10-12 ஆளுயர மாலை, பாதம் தொட்டு மாலைகள் எல்லோரும் போட்டுக்கொண்டு போஸ்ட் கொடுத்து போஸ்டர் அடித்து நாடு முழுவதும் பாருங்கள் அவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்திருக்கோம், இதற்கு வாக்களிங்கள் என்று சொன்னார். சில பேர் எப்பொழுதுமே மிகையாக 18 விழுக்காடு வரும், 20 விழுக்காடு வரும், 24 விழுக்காடு வரும், இதெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தான். கடைசியில் 12-13 விழுக்காடு என்னமோ தான் எனக்கு வந்தது. இயற்கையாக 10% வாக்கு விஜயகாந்துக்கு இருந்தது. ஆகவே அதனுடைய விளைவாக ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். அப்பொழுதே ஒரு கருத்து இருந்தது, ஜெயலலிதா தான் ஊக்குவித்தார் இந்த கூட்டணியை. இப்பொழுது ஸ்டாலின் விஜயினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்குவதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? என்ன செய்வார்கள் என்று ஜெயலலிதா செய்ததை ஸ்டாலினுக்கு செய்து தெரியாதா? ஆனால் விஜய் எதிராக இருக்காரு திமுகவுக்கு. திமுகவுக்கு எதிராக தான் இருக்காரு. திமுக அப்போ யாருக்கு எதிராக இருந்தார்? விஜயகாந்த். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக தான் இருந்தார். 3வது அணி என்பது 2 பேரும் அல்லாத அணி. அதே போல் விஜயும் இப்பொழுது 2 பேரும் அல்லாத அணியில் தான் இருக்கிறார். ஆனாலும் கூட இவரோடு இன்னும் 2-3 பேரை சேர்ப்பதற்கு விஜய் முயலவில்லை, திமுக முயலுகிறது. விஜய் நம்ம விஜய் ஏற்றுப்பார். அவருக்கு என்ன வேற 2-3 அணிகள் வருகின்றன என்று சொன்னால் நமக்கு பலம்தானே என்று நினைப்பார். ஆனால் அந்த பலத்தை உண்டாக்கி அவரோடு சேர்த்து விடுவதற்கு திமுக பரபரக்கிறது. அவர்கள் அவனை பிடித்து இவனை பிடித்து போய் உனக்கு பணங்கன வேண்டுமென்றால் நாங்கள் தலைவரிடம் போய் விஜயோடு சேர், எங்களோடு சேர முடியாதில்லை விஜயோடு சேர் என்று சொல்லி விஜய் கட்சிக்கு அனுப்புவது எதற்காக என்றால் அதிமுகவுக்கு 3வது இடத்துக்கு வந்தாலும் 2 கட்சிகள் வாக்குகளை பிரிக்கின்ற போது திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்பது தெள்ள தெளிவான உண்மை. ஒன்று, ஏற்கனவே இதை விஜயகாந்த் அணியை வைத்து சோதனை செய்து பார்த்து ஜெயலலிதா வென்றிருக்கிறார், கருணாநிதி தோற்றிருக்கிறார். அதனாலே இது தெரியும் ஸ்டாலினுக்கு. அதனால விஜயினுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு அவர்கள் முயல்வார்கள். இது ஒன்றும் புதிதில்லை. யார் சேருவார்கள் விஜய் கூட்டணியில்? அது கடைசி நேரத்தில் அங்கே இடம் கிடைக்காதவன், இங்கே இடம் கிடைக்காதவன், போதிய இடம் கிடைக்காதவன், 2 சீட்டு வேண்டும் 3 சீட்டு வேண்டும் என்று சொல்லி 1 சீட்டு வழங்கப்படுகின்றவன் எல்லாம் வருவேன். இதான இந்த அரசியல். ஒரு கொள்கையும் கிடையாது நம்முடைய நாட்டில். இது பாருங்கள், இந்த கன்னடத்திலிருந்து தமிழ் பிறந்தது என்று சொல்லி கமல் சொல்லிவிட்டார். அவர் ஏதோ அறிந்த செய்தியை சொல்லிவிட்டு நிலைநிறுத்துவதற்கு பயப்பட்டார். மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொன்னார் என்றாலும் இவர் அடுத்த நாள் என்ன கேட்டிருக்க வேண்டுமென்றால் ஆராய்ச்சியாளர்கள் முடிவு, அந்த முடிவு, இந்த முடிவு, நான் என்றைக்கும் கனடியர்களின் மீது மதிப்புடையவன் தான், எனக்கு ராஜ்குமார் குடும்பம் எனக்கு சொந்த குடும்பம் என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தாரே தவிர திரும்ப அவர் என்ன செய்திருந்தால் கமல் செய்தற்கு அரிய செயலை செய்து விட்டார் என்று சொல்லியிருப்பேன் என்றால் அடுத்த நாள் அவர் சொல்லியிருக்கீங்கவா, ஆராய்ச்சியாளர்கள் செய்த முடிவைத்தான் நான் சொல்லுகிறேன். தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இதில் உனக்கு ஐயம் இருந்தால் சும்மா இந்த சினிமா ரசிகர்கள் சங்கம் வைத்திருக்கிறானே அவங்க இந்த முடிவுகளெல்லாம் சொல்லக்கூடாது. ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு என்ன என்று போய் புத்தகங்கள் இருக்கின்றன, எழுதி வைக்கப்பட்ட ஆய்வு உரைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் படித்து பார்த்து விட்டு சொல். உனக்கு புரியவில்லை என்றால் புரிந்து கொள்ள வேண்டியது நீயே தவிர நான் சொன்னது பொய் என்று என்னை மிரட்டுகின்ற போக்கு உனக்கு இருக்குமானால் அது எடுபடாது என்று சொல்லி இவர் அந்த போக்கில் நின்றுருக்க வேண்டும். மறுநாள் கொஞ்சம் அந்த கன்னடத்தை பொறுத்தவரை திரைப்பட நடிகர் சங்கம் கூட ஒரு தீர்மானம் போட்டது, கர்நாடகத்தை சிறுமைப்படுத்த கமல் என்று விரும்பியதில்லை. என்ற தமிழுக்கு கன்னடம் பிறந்தது என்று சொன்னால் சிறுமையா என்று கேட்கிறேன். ஆத்தாளுக்கு மகள் பிறந்தாள் என்று சொன்னால் சிறுமையா? இதெல்லாம் என்ன வாதங்கள் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு அந்த வழுக்கல்கள், எனக்கு இவர்கள் வழுக்கியதெல்லாம் இவர்கள் வழுக்குவார்கள். விஜய் அதில் ரொம்ப சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். அவரும் பேச வேண்டும். தமிழர்களுக்காக கட்சி வைத்திருக்கிறார். அவர் என்ன பேசுகிறார்? இதில் என்ன பிழை இருக்கிறது? கமல் சொன்னதில் என்ன பிழை இருக்கிறது? தமிழிலிருந்து தானே கன்னடம் வந்தது என்று சொல்ல வேண்டும். எதுக்கு சொல்லணும்? சொல்லணும்ல. நீ தமிழுக்காக இயக்கம் நடத்துகிறாய், திராவிட இயக்கம் என்று பேர் வைத்திருக்கிறாய், நீ சொல்லாமல் வேறு யார் சொல்வது?
எது கமலஹாசனுக்கு போய் எதுக்கு சப்போர்ட் பண்ணோம்? கமலையா சப்போர்ட் பண்ணுதாய்? நான் சொல்லுகிறேன், பசு நல்ல சாதுவான பிராணி என்று கமல் சொல்லிவிட்டார். அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக இல்லை இது காட்டுத்தனமான பிராணி என்று நீங்கள் சொல்வீர்களா? கேட்கிறேன். உண்மை என்பது உண்மைதானே. அதை கமல் சொல்லிவிட்ட காரணத்தினாலே அது உண்மை இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டுமா? அல்லது அவர் சொல்லிவிட்ட கருத்தாது, அவருடைய கருத்தாது, அது ஆராய்ச்சியாளர்கள் கருத்து இல்லையா? இது இவ்வளவு எளிமையாக முதலமைச்சர்கள் சிந்திக்கின்ற காலம் இப்பொழுதுதானே வந்திருக்கிறது. சர்ச்சையில் எது போய் மாட்டேன்னு இருப்பாங்க. எதற்கு சர்ச்சை? என்ன எது உண்மையோ அதை பேசுவதற்கு உனக்கு. அப்புறம் இந்தி சர்ச்சை வேண்டாம் விடு, அப்புறம் இடஒதுக்கீட்டு சர்ச்சை வேண்டாம் விடு. ஒரு கருத்து நீ வைத்திருக்கிறாய், அந்த கருத்து திராவிடம், அந்த கருத்திலே தமிழ் கன்னடத்தை ஈன்றது என்பது உண்மை. இது தெரிந்த உண்மை. கமலஹாசனே அதை மறுபரிசீலனை செய்து. கமலஹாசனை விடுங்க, ஒரு உண்மையை சொல்லிவிட்டார், நெருக்கடி கொடுக்கிறார்கள், மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள். மன்னிப்பு கேட்பது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறது. மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னார். தவிர மீண்டும் அந்த உண்மையை ஊன்றி நிலைநாட்டுவதற்கு அவர் முயலவில்லை. அவர் முயல முடியாது. என்னிடம் 1000 தரம் கேட்டீர்களாம், நான் அந்த உண்மையை சொல்வேன். 1000 சவுக்கடி கொடுத்து கேட்டீர்கள் என்றால் அந்த உண்மையை நான் சொல்லுகிறேன். அந்த இதுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். உரைகள் என்பது தங்கத்தை உரைப்பதற்கான கல். அந்த உரைகளை கர்நாடகத்துக்காரன் ஒரகல் என்று சொல்கிறான். ரையன்னா இல்லாமல் ராணா போட்டு சொல்கிறான், ஊனா போட்டு சொல்கிறான். ஒரகல். நாம் உலக்கை என்று சொல்கிறோம், அவன் ஒலக்கே என்று சொல்கிறான். நாம் ஏர் என்று சொல்கிறோம், அவன் ஏறு என்று சொல்கிறான். நாம் அகப்பை என்று சொல்கிறோம், அவன் அகப்பே என்று சொல்லுகிறான். நான் கேட்கிறேன், உடுப்பு என்று சொல்வதை உடுபு என்று சொல்லுகிறான். அவன் அவளு என்பதை, நாம் அவள் என்று சொல்வதை அவளு என்று சொல்கிறான். உனக்கெல்லாம் அறிவு இருக்கிறதா? இது எளிய 5ஆவது வகுப்பு படிக்கிறவன் இது தமிழ் மாதிரி தானே இருக்கிறது என்று சொல்கிறான். தமிழிலிருந்து தானே வந்தது. என்ன பெரிய கொடுமை என்றால், இந்த பாண்டியெல்லாம் கிடக்கட்டும், இந்த ஆளெல்லாம் தமிழை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? சமஸ்கிருதமும் தமிழும் சமமாக கலந்து உருவானதாம். எல்லாம் உள்ளே உட்கார்ந்து கொண்டு பிஜேபியின் பேரால் இந்த தமிழுக்கு நீங்கள் பெரிய அழிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறேன். உனக்கு தெரியுமா? நீ ஆராய்ச்சியாளனா? நீ கால்டுவெல்லா? நீ மனோன்மணிய சுந்தரப்பிள்ளையா? உனக்கு என்ன யோக்கியதை? சோகத்தை தின்றுவிட்டு கிடைத்த நாட்டிலே பிழைப்பதற்கு வந்திருக்கிறாய். அதோடு உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள். அதை விட்டுவிட்டு பிஜேபிக்கு தவறு அடிக்க வேண்டும் என்றால் அடி. தமிழும் சமஸ்கிருதமும் சமமாக கலந்த அந்த மொழி உண்டானது என்று சொல்கிறாயே. தமிழிலிருந்து சமஸ்கிருதம் கலந்ததால் உண்டானதே தவிர இந்த உலக்கே என்பதும் உலக்கை என்பதும் என்ன? சமஸ்கிருதம் இப்பொழுது தமிழிலே கலக்கிறது. நாம் நீக்கி பேசுகிறோம், அந்த கலப்பை நீக்கி பேசுகிறோம். இந்த விழிப்புணர்வு அன்றைக்கு இல்லை. இந்த தமிழ் கொச்சை தமிழானது. சரியா? உலகே என்று சொல்லுகிறான், ஓரகல் என்று சொல்லுகிறான், அவளு என்று சொல்லுகிறான். சரி, இந்த கொச்சை தமிழுக்கு சமஸ்கிருதம் கொஞ்சம் கூடுதல் சொற்களை வழங்கிவிட்டது. தமிழுக்கு வழங்கியது, தமிழ் பிடித்து தள்ளிவிட்டது. வெளியே போ சனியனே, உனக்கு என்ன இங்கே வேலை என்று கேட்டது. நான் சமஸ்கிருதத்தை குறைவாக சொல்லவில்லை. தமிழுக்கு இணையான ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்த மொழி செத்து போனாலும் அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதில் உள்ள இலக்கியங்கள், உபநிடதங்கள், அதனுடைய மகாபாரதம் போன்ற நூல்கள் இவையெல்லாம் இணையற்றவை என்பதுதான் பாணினி உட்பட என்னுடைய கருத்து. ஆனாலும் நீ செத்து போய்விட்டால் உன் பிள்ளைகள் எல்லாம் வாழுகின்றன. தமிழ் சாகவில்லை, அதனுடைய பிள்ளைகளும் வாழுகிறது. இதிலே தமிழிலே தேவையில்லாமல் சமஸ்கிருதம் கலந்து விட்டது. கலந்த அளவு கூடுதலாகிவிட்டது. தெலுங்குக்கு, கன்னடத்திற்கு, மலையாளத்திற்கெல்லாம் கலந்த அளவு கூடுதலாகிவிட்டது. 2வது கொச்சை வழக்கு, பேச்சு வழக்கு இருக்கிறதே. இப்பொழுது நான் பேசுகின்ற தமிழ் பேச்சு வழக்கு இல்லை. அந்த பேச்சு வழக்கு தமிழில் இந்த கலப்பு நேர்ந்தவுடன் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புதுமொழி போல் தோற்றமளித்து கொண்டிருந்த போது அதற்கு எழுத்து வடிவம் கொடுத்த எழுத்தச்சன் போன்றவர்களெல்லாம் புது வடிவத்தை, தமிழுக்கு தொடர்பில்லாத வடிவத்தை கொடுத்து அதை தனிமொழியாக ஆக்கிவிட்டார்கள். இந்த உண்மை சித்தாராமைக்கு தெரியல. உனக்கு தெரியாது, நீனா அறிவாளியா படிப்பாளியா? எனக்கு தெரியுமா? தேவனைய பாவனர் சொல்லுகிறார், மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை சொல்லுகிறார். படிக்கிறோம், இந்த ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆமாம், உலகே என்பதற்கும் உலக்கை என்பதற்கும் என்ன பெரிய வேறுபாடு? அவளு என்பதற்கும் அவள் என்பதற்கும் என்ன பெரிய வேறுபாடு? நீர் தமிழ், நீலு தெலுங்கு, வெள்ளம் சமஸ்கிருதம், இது வெள்ளம் மலையாளம். என்ன வேறுபாடு? இந்த லேது என்று தெலுங்கிலே சொல்லுகிறான், இலது என்பதைத்தான் லேது என்று சொல்லுகிறான். இந்த கொச்சை வழக்கிலே பேசாதே என்று தேவநேயப்பாவனர் கூத்திக் கொள்வார். எழுத்தாணி எழுத்து. இந்த முட்டாள்களுக்கு, இந்த தமிழ்நாட்டில் உள்ள பல தலைவர்களுக்கு ஒழுங்காக பேச தெரியாது. அவர்களெல்லாம் கொச்சை வழக்கில் பேச, இந்த இலது என்பதை லேது என்று நீ கொச்சை வழக்கில் பேசி அது எழுத்து வடிவம் பெற்றுவிட்டால் அது வேற்றுமொழி ஆகிவிடுகிறது. மற்ற எந்த கட்சிகளுமே கருத்து சொல்லி ஏன் சொல்லவில்லை? இந்த நாட்டில் உள்ள கட்சிகளுடைய தரம் அது. சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? எத்தனையோ கட்சிகள் பேச வேண்டும்.
இது பொதுவான உண்மை. எந்த கட்சியுமே பேசலையே. எந்த கட்சியும் பேசவில்லை, எல்லாரும் பேசாமல் இருக்கிறார். அது என்ன நியாயம்? அப்படியானால் வழிநடத்துகின்ற தலைமைகள் புதிய உண்மைகளை, நிலையான உண்மைகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய தன்மையுடையனவாக இல்லை. இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறித்து கேட்க திருப்பழக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.